மதுரையில் முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கிய அனுப்பானடி சின்ன கண்மாய் மாநகராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தினால் அழிவின் விளிம்பில் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தகவல்களோடு செய்தியாளர் பிரசன்னா இணைந்திருக்கிறார். பிரசன்னா, இந்த கண்மாய் கடைசியா எப்ப தூர்வாரப்பட்டது? மதுரையில் இருக்கக்கூடிய எந்தெந்த பகுதிகளுக்கு மக்கள் குடிநீருக்காக இந்த கண்மாயை நம்பி இருக்கிறாங்க? ஆனந்தி, மதுரை மாவட்டத்தில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு சென்னை உயர்நீதிமன்ற கிளை நீதிபதி இது கோவில் நகரமாக இருந்த மதுரை தற்பொழுது குப்பை நகரமாக மாறி இருக்கிறது என வேதனை தெரிவித்திருந்தார். அவர் சொல்லியதற்கு பறைசாற்றும் விதமாக கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு வரை குடிநீர் ஆதாரமாய் விளங்கி வந்த இந்த மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட 44வது வார்டுக்கு உட்பட்ட இந்த அனுப்பானடி சின்ன கம்மாய் தற்பொழுது குப்பை கொட்டும் இடமாக காட்சியளிக்கிறது. மாநகராட்சி சார்பில் தனியாருக்கு விடப்பட்ட அந்த ஒப்பந்ததாரர்களே தற்பொழுது குப்பைகளை இந்த கம்மாய்க்குள் கொட்டி வரக்கூடிய காட்சியை தான் ஒளிப்பதிவாளர் குணா காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். மேற்கண்ட இந்த கம்மாய் முழுமையாக பொதுப்பணித்துறையோட கட்டுப்பாட்டில் இருப்பதாக தற்போது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆர்டிஐயில் நமக்கு பதிலளித்திருக்கக்கூடிய சூழலில் இங்கே இருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து சேர்க்கக்கூடிய மருத்துவ கழிவுகள், கட்டிட கழிவுகள், பிளாஸ்டிக், அதே போல் அனைத்து வகையான இறைச்சி கழிவுகள், காய்கறி கழிவுகள் என அனைத்து வகையான கழிவுகளுமே மொத்தமாக இந்த பொதுப்பணித்துறை சொந்தமான இந்த கண்மாயில் தற்போது கடந்த ஓராண்டுகளுக்கு மேலாக கொட்டி வருகிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 44வது வார்டுக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளுக்கு நீர் கிட்டத்தட்ட மதுரை மாநகராட்சியில் 20க்கும் 25க்கும் மேற்பட்ட வார்டுகளுக்கு ஒரு குடிநீர் ஆதாரமாய் விளங்கி வரக்கூடிய இந்த கண்மாயில் தற்பொழுது மாநகராட்சி சார்பாகவே காட்சியை நேரடியாக பார்க்கலாம். மாநகராட்சி சார்பாகவே தற்பொழுது இந்த பகுதியில் குப்பைகளை மொத்தமாக கொட்டி தேக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதில் மருத்துவ கழிவுகளும் சேர்ந்து இருப்பதனால் இந்த பகுதியில் இந்த நீர் தேக்கி வைப்பதற்கு உண்டான எந்த விதமான ஒரு துளி கூட வாய்ப்பில்லாத நிலையில் தற்பொழுது இந்த கம்மாய் இருக்கிறது. இந்த கம்மாய் மயில்கள் நடமாடிய கம்மாய். இந்த கம்மாயில் மக்கள் இந்த கம்மாயில் குளித்து இந்த கம்மாய் நீரை பயன்படுத்தி வந்த சூழலில் தற்பொழுது இந்த கம்மாய் எதற்குமே பயன்படுத்த முடியாத அவலநிலை இருக்கிறது. இது சம்பந்தமாக இந்த பகுதியை சார்ந்தவர்கள் பலரும் இந்த பகுதிக்குள் குப்பை கொட்டக்கூடாது என்கிற விஷயத்தில் பலமுறை தொடர்ச்சியாக போராடியும் தற்பொழுது வரை மாநகராட்சி அதிகாரிகளால் எந்த விதமான நடவடிக்கையும் இதுவரை துளி கூட மேற்கொள்ளாத சூழல் தான் தற்பொழுது இருக்கிறது. இது சம்பந்தமாக மதுரை மாநகராட்சி ஆணையர் சித்ராவை தொடர்பு கொண்டு கேட்கும் பொழுது வெள்ளக்கல்லில் இருக்கக்கூடிய குப்பை கலைஞர்கள் தான் மாநகராட்சி சார்பாக சேர்க்கக்கூடிய குப்பை வாகனங்கள் அனைத்துமே கொண்டு போய் கொட்ட வேண்டும். எதற்காக பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஏரிக்குள் கொண்டு போய் கொட்டுகிறார் என்பது குறித்து தெரியவில்லை. இருப்பினும் இது குறித்து முறையாக விசாரித்து இந்த பகுதிக்குள் இனிமேல் குப்பை கொட்டாத வண்ணம் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார். ஆனந்தி, கண்மாய் இருந்ததற்கான தடமே தெரியவில்லை, வெறும் குப்பை கொட்டும் இடமாக தான் அது காட்சியளிக்குது. களத்திலிருந்து தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பிரசன்னா.